ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு எந்தவித பலன்கள்லாம் இருக்க போகுது. 4 கிரகம் ஒவ்வொரு பிளானட்டும் கரெக்டான அசம்ப்ஷன் ஆயிட்டாங்க. வருடத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருக்கும். இறுதி சுற்றா இருக்கிறோம். இந்த நேரத்துல நம்ம விருச்சக ராசினர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில அமைய போகுது? பொருளாதார வளர்ச்சியில எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஐயா. சொல்லுங்க. பாவங்கள் தான் முக்கியம். ராசியிலிருந்து இப்ப இந்த 4 கிரகம் எந்தெந்த பாவத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தா, ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் 4-10, சனி குரு பொறுத்த வரைக்கும் 5-9. இது ரெண்டுமே முரண்பட்ட பாவங்கள். 5-9 என்பது அகம் சார்ந்த பாவங்கள், 4-10ங்கிறது புறம் சார்ந்த பாவங்கள். அப்ப பணம் வேணும், உற்பத்தி சார்ந்த தொழில், நான் வியாபாரம் பண்றேன் அல்லது பணத்தை போட்டு பணம் பண்றேன், முதலீடு பண்றேன், இப்படி பெருக்கிறவர்களுக்கு ராகு கேது நடத்துறவர்களுக்கு ரொம்ப பொற்காலம், நல்லா போயிட்டு இருக்கும். ஆனா அதே சனியோ குருவோ திசை நடத்துறவங்க இந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் கஷ்டம்தான் படுவாங்க. அதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அடுத்தபடியா அவங்களுக்கு கன்சல்டிங் பிஸ்னஸ் நல்லா வரும், கமிஷன் பிஸ்னஸ் நல்லா வரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தொழில்களோ அல்லது கலைத்துறை சார்ந்த தொழில்களோ இதுல எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதனால அவங்க உற்பத்திக்கு வரக்கூடாது. இந்த 2 விஷயம்தான் நான் காமனா சொல்றேன். சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அது வக்ரமாவே இருக்காரு. எந்த வித பலன்கள் இருக்குங்க? 5ஆம் இடத்துல இருக்கிறவரு புதன் சாரம் வாங்கியிருக்காரு, அட்டமாதிபதி லாபாதிபதி சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப ஒரு 50% ஒரு கடுமையான போராட்டத்தை கொடுக்கத்தான் செய்யும். அதாவது பெருசா சேமிப்பு பண்ண முடியல, அதனால கொடுத்த பணம் வரல, சேமிக்கிறதுக்கு தாமதமாகவே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ தீரும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், அதை உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு சனி படுத்துவார். இவங்களுக்கு தீர்வு எப்போ கிடைக்கும்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றாரு. அந்த சமயம் அந்த பெண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவார். ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வருஷம் மீனத்தில் தானே சனி போவார், ட்ராவல் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குருவை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். குருவும் சனி சாரம் புதன் சாரம் வாங்குறாரு. அதனால் சனி திசை நடக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் அகம் சார்ந்த நன்மைகள் உண்டு. ஒரு கல்யாணம் பண்ணுறதோ அல்லது இப்போ மூலதனம் இல்லாத தொழில், நீங்கள் என்னென்ன மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ, கலை சார்ந்த விஷயங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கு, அதனால மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு சனி நல்லா இருக்கும். இப்போ காதல் கை கூடும். சனிக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கறது? நீங்கள் இப்போ இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுடைய மைண்ட் செட்டு பாருங்க. ஒரு பாதம் தான் விசாகம், 4 பாதம் சனி. இப்போ இந்த சனியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுலையுமே ஒரு பெரிய வேகம் இருக்காது, அதே மாதிரி அட்ராக்ஷன் இருக்காது. இப்போ நீங்கள் சாமிங்காக இருக்கிறதும், இளமையாக இருக்கணும், இளமை துடிப்போட எல்லாத்துலேயும் கலைகளை எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் புதன்கிட்ட இருக்கு. அப்போ யாரெல்லாம் விருச்சிக ராசியில் கேட்டை ஆதிக்கம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் சொல்கிறது பொருந்தும். அனுசவத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆமாம். அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் அவர் சன்னியாசி கிரகம். ஒருவேளை குடும்ப ரீதியாக அவர் என்ன பண்ணுவார்னா, நிதானமான வாழ்க்கை வாழ்வார். அந்த அனுசத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த முதிர்ச்சியான தோட்டம், முதிர்ச்சியான மன வாழ்க்கை, பொறுமையான மன வாழ்க்கை, எதுலையும் அப்படியே ஆடம்பரம் பண்ணுறதோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பண்ணுறதோ பிடிக்காது. அப்படியே அமைதியாக ரசிக்கக்கூடியது. சின்ன வயசுல வெள்ள முடி வரதுன்னு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆமாம். சனிங்கிறது ஒரு பக்குவப்பட்ட ஒரு நம்ம வீட்டில் ஒரு முதியவர் இருந்தால் எப்படி, அப்படி பக்குவப்பட்ட முதியவர் தோற்றம்னு வச்சுக்கோங்க. தனித்துவமாக இருப்பாங்க. பட் அதில் என்னன்னா, சனி கெட்டு போனால் தான் பிரச்சனை. அது ரொம்ப தாமச குணத்தை கொடுத்துரும். தாமச குணம்னா என்னன்னா, சோம்பேறித்தனம், அழுக்கா இருக்கிறது, சுத்தபத்தம் இல்லாமல் இருக்கிறது, அதுக்கு தகுந்த நண்பர்களோட ரசிக்கிறது. இப்போ சனின்னா நம்ம வேலையாள்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ வேலையாளுடைய தராதரத்தில் தான் அங்கே லவ்வே நடக்கும். புரியுதுங்கய்யா. ஐயா அடுத்து நம்ம குருவின் மாற்றங்கய்யா. குரு திசை. குரு திசை நடக்கிறவங்களுக்கு குரு நல்லவர் கிடையாது. விருச்சிகத்துக்கு எல்லாம் சொல்லுவாங்க தன பஞ்சமாதிபதி அப்படின்னு. குருவனுடைய நட்சத்திரம் 4, 8, 12 இருக்கு. அதனால இப்போ அவர் பரவாயில்ல. இப்போ கோச்சாரத்தில் அவர் ஒன்றும் பிரச்சனைக்குரிய இடத்துல இல்லை. போன தடவை 8ல் குரு,
படாத பாடுபடுத்தினார். இப்போ 9ல் குரு, ஆனாலும் கூட அது 8ஆம் இடத்தை வளர்க்குறாரு. அதனால் உழைப்பு வந்து நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஒரு ஃபைனான்ஸில் வந்து போய் வசூல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க பாருங்க. ஒன்று சண்டை இல்லாமல் அந்த காரியம் நடக்கணும், கொண்டு வரணும், கொடுத்து வாங்கணும். அதில் அவங்க ஏமாற்றிட்டு போனால் பிரச்சனை, இவங்க போய் கெடுபடியாக பேசினா பிரச்சனை. அப்போ அந்த ஃபைனான்ஸ் தொழிலுங்கிறதே 2ஆம் பாவம் நிதிகாரகன், தனகாரகன் சொல்கிறோமோ ஒழிய அதில் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. அப்போ இந்த 2ஆம் பாவத்துக்கு 8ல் இருக்காருன்னு குரு வச்சுக்கணும். இப்போ நாம் என்ன பாரம்பரியத்தில் சொல்லிட்டு இருக்கோம்னா, பாக்கியத்தில் குரு வந்துட்டாரு கொட்டி தள்ளி இருந்துட்டு, அது கிடையாது. ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அது எங்க குரு? இப்போ வேணா போய் மடத்தில் உட்காந்துக்கலாம் ஓடி போய். அருள் சார்ந்த விஷயத்துக்கு குரு வந்து என்ன பண்ணுவார், ஆசிரமத்தில் போய் உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பார். அந்த சாப்பாடு கூட காசு கொடுத்து வாங்காமல் அங்கே இருக்கிற பிரசாதம் தான் சாப்பாடு. அந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுவார் அந்த இது. இப்போ என்ன நடக்குது, 2ஆம் இடத்துக்கு நல்லா இல்லை. அப்போ நீங்கள் எதுக்கு பணம் போடுறீங்க? 9ல் குரு, பணம் போடாதீங்க, சொல்லித்தாங்க, வாத்தியார் வேலை பாருங்க, கூலி வாங்குங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, கமிஷன் கன்சல்டிங் இதெல்லாம் பண்ணுங்க. பேச்சினால் சம்பாதிக்கும். குரு திசை நல்லா இருக்கும். அதைத்தான் நாம் வந்து அகம் சார்ந்த வேலை, மெயினாக மார்க்கெட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படி ரெப்ரசன்டேட்டிவ் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் சனி புதன் சாரத்தில் போகிறது வந்து குருவுக்கும் புதன் காம்பினேஷனுக்கும் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேச்சு மார்க்கெட்டிங் பண்ணுற டெக்னிக்கை வளர்த்து விடுவார். அது நல்லா இருக்கும். ஏன்னா விருச்சிகத்தில் தான் குருவனுடைய நட்சத்திரம் இருக்குது, புதனுடைய நட்சத்திரம் இருக்குது. அதனால் இந்த 1, 5, 9ங்கிறது எல்லாமே பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுற நடிப்பு, சினிமா டைரக்ஷன் இதெல்லாம் கூட நல்லது பண்ணும். ஒரு சில பேருக்கு விளையாட்டில், இப்போ செஸ்ஸு, இன்டோர் கேம்ஸு இதுல எல்லாம் டெவலப் ஆகிறாங்களா, அந்த மாதிரி விளையாட்டில் கூட டெவலப் பண்ணும். சிறப்புங்க. திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? நல்லா இருக்குது, ஒன்றும் தொந்தரவில்லை. 7ஆம் பாவத்துக்கு இருக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திர ரீதியாக. அதனால் அந்த மாதிரி திசை நடக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ யாருக்கெல்லாம் வந்து ராகு குரு திசை நடக்குதோ அதில் வந்து அவங்களுக்கு ராகு குரு 4, 8, 12லேயே உட்கார்ந்துட்டோ அதுதான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு கஷ்டம். அந்த திசைகள் தான் கஷ்டம். இப்போ நாம் வெறும் கோச்சாரத்தை வச்சு திருமண வாழ்க்கைங்கிறத பாதிப்பில்லாமல் கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா 5ல் சனி, 9ல் குரு. உறவுக்கு எதுவும் பிரச்சனை வராது. வராது. சிறப்புங்க. இப்போ குருவால என்ன வந்து பொருளாதாரம் வளருமா? குருவால நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு கன்சல்டிங் பண்ணீங்கன்னா வளரும். இப்போ மேனுஃபேக்சரிங் இல்லாமல் ஈவன் சட்டத்துறையில் என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறாங்க. பேசி கஸ்டமருக்கு வாதாடுறாங்க. 2 வக்கீல் வாதாடுறாங்க. அந்த 2 பேரில் வந்து யாருடைய வாதம் எடுபடுதுங்கிறது அவங்களுடைய குரு புதன் வாக்கு வன்மையை வச்சு தான் தீர்மானிக்கும். இந்த 2மே சட்ட கிரகங்கள். இப்போ குரு புதன் சாரத்தில் போகிறார், அப்போ சனியும் புதன் சாரத்தில் போகிறாங்க. இந்த 2மே நீதித்துறைக்கு சம்மந்தப்பட்டது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள், அந்த ஃபீல்டு வந்துருச்சு எனக்கு. சட்டத்துறையில் ஏதோ ஒன்று நல்லா கெயின் இருக்குது அப்படிங்கிறது காட்டுது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிஷியன் இப்போ ஃபிசியோதெரப்பி, யோகா சென்டர் நடத்துகிறவங்க, மற்றபடி இந்த ட்ராவல் ஏஜென்சி நடத்துவாங்க, அவங்களுக்கு 9ஆம் இடங்கிறது வெளியுறவுத்துறை, அதில் வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க. இதுங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். சிறப்புங்க. அதே மாதிரி நம்ம கேதுவால் இவங்களுக்கு எந்த வித மாற்றங்கள் இல்லை ஏற்படும்? கேதுவை பொறுத்த வரைக்கும் மாற்றம் இல்லைங்க, சீற்றம்தான். 10ல் கேது. அதனால் அவர் வந்து அவங்க ஜாதகத்தில் நல்ல நன்மையில் நல்ல தன்மையில் இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல ஒரு தந்திரத்தினால ஜெயிக்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருவார். ஒரு சிலர் பேர் பைபாஸ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்குறாங்கல்ல, அது மாதிரி தந்திரத்தினால டெவலப்மெண்ட் அப்படி பதவி கிடைச்சிடும், டெவலப் பண்ணிடும். ஆனால் கேது கெட்டு போச்சுன்னா ரொம்ப சிக்கல். ஏன்னா உங்களுக்கு பணம் கொடுக்கறதே கேது தான். 2, 6, 10 அதுதான். அது வந்து நல்லவர் கேது, பணம் கொடுக்குறவர். ஆனால் நம்ம ஜாதகத்தில் 4, 8, 12லையோ அல்லது ராசியிலே இருந்தால் கூட நல்லதில்லை. 1, 5, 9ல் கேது இருந்தால் கூட நம்ம நல்ல ஸ்தானம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் காசுக்கு பிரச்சனை, தொழிலுக்கு பிரச்சனை. அதனால் அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் ராகு கேதுகளை எப்போவுமே மதிப்பிடணும். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கேதசையே நடக்குது அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? அதான் 10ஆம் இடம் பதவி, தொழில், பலம் நல்லா இருக்குது. மெயினாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரி,
மெடிசின் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஜோதிடம் ஜோதிடம், வக்கீல் தொழில், 2, 6, 10ங்கிறது வந்து உணவு, உடை, மருந்து, இந்த 3மே செய்யலாம். அற்புதமாக வேலை செய்யும். சிறப்புங்க. நம்ம விருச்சக ராசி நேயர்கள் இந்த 90 நாட்கள்ல எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும்? அதான் வந்து இப்போ ராகு திசை நடப்பவர்களுக்கு செவ்வாய் சாரத்தில் ராகு போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், ஆரோக்கிய குறைபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்ற விதத்தில் வந்து இப்போ இந்த சனியோ குருவோ நடக்கிறவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. ம். ராகு நடத்துகிறவங்களுக்கு, கேது நடத்துகிறவங்க இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ம். சனி குரு நடக்கிறவங்க மூளை உழைப்பு பண்ணுங்க, ம். உற்பத்தி பண்ணாதீங்க. இதுதான் நம்ம அட்வைஸ். சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். ரைட்.